சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இப்போ இருக்கிற டாப் 5 மோஸ்ட் ஹை பேயிங் ஜாப்ஸ்ல ஒன் ஆஃப் த ஜாபா இருக்கு. நீங்க சைபர் செக்யூரிட்டி கெரியரை ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா பிகினிங்ல லினக்ஸ் OS பெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கும். ஹேக்கிங்க்கு தேவையான நிறைய டூல்ஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா VMware யூஸ் பண்ணி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஹேக்கிங் லேப் எப்படி செட் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 4 steps யூஸ் பண்ணி ஹேக்கிங் லேப் செட் பண்ண போறோம். ஸ்டெப் 1ல VMware Workstation டவுன்லோட் பண்ண போறோம். ஸ்டெப் 2ல லினக்ஸ் OS டவுன்லோட் பண்ண போறோம். ஸ்டெப் 3ல VMware Workstation இன்ஸ்டால் பண்ண போறோம். அண்ட் ஸ்டெப் 4ல VMware Workstationல லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ண போறோம். ஹேக்கிங் பத்தி கத்துக்க அண்ட் ஹேக்கிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்க பிரிட்ஜ் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களோட கெரியர்ல growth இருக்கும். வாங்க ஹேக்கிங் லேப் எப்படி செட் பண்றத பத்தி பார்க்கலாம். ப்ரௌசர் போயிட்டு அதுல VMware டவுன்லோட்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் VMware Workstation அப்புறம் VMware Workstation Proன்னு ரெண்டு வெப்சைட் பேஜ் இருக்கும். அதுல VMware Workstation Proவை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் VMware Workstation Proன்னு ஒரு பேஜ்க்குள்ள என்டர் ஆகும். அது கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா Workstation 16 Pro for Windows பக்கத்துல Workstation 16 Pro for Linuxன்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க நம்ம விண்டோஸ்ல தான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். அதனால டவுன்லோட் நவ் ஃபார் விண்டோஸை இங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட லேப்டாப்ப VMware Workstation சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அட்டாக்கர் பிசிக்கான லினக்ஸ் OS டவுன்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் கிராம் போயிட்டு லினக்ஸ் டவுன்லோட்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. நீங்க என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் கெட் கலின்னு ஒரு வெப்சைட் பேஜ் ஓபன் ஆகும். அந்த வெப்சைட் பேஜை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் டவுன்லோட் பேஜ்க்குள்ள என்டர் ஆகும். அங்க கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாம இங்க VMware மூலமா தான் டவுன்லோட் பண்றோம். அதுக்காக உங்களோட சிஸ்டம் 32 பிட்டா இருந்தா 32 பிட்டை சூஸ் பண்ணுங்க. ஆர் 64 பிட்டா இருந்தா 64 பிட்டை சூஸ் பண்ணுங்க. என்னோட சிஸ்டம் 64 பிட்ன்றதால நான் 64 பிட்டை சூஸ் பண்ணிட்டு கீழே டைரக்ட் டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்ல நாம டவுன்லோட் பண்ண VMware இங்க இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க டவுன்லோட் பண்ண VMware exe ஃபைல இங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் VMware Workstation Pro செட்டப் விசார்ட் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். அதை டிக் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட VMware Workstation Pro உங்களோட விண்டோஸ் மிஷினுக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் த VMware Workstation Pro செட்டப் விசார்ட்னு இண்டிகேஷன் இருக்கும். இங்க லைசன்ஸ் பினிஷ்னு ஒரு ரெண்டு இண்டிகேஷன் இருக்கும். அதுல லைசன்ஸை கிளிக் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைசன்ஸ் கீ இருந்ததுன்னா உங்களோட லைசன்ஸ் கீயை என்டர் பண்ணிட்டு இங்க பினிஷ் பண்ணிக்கோங்க. VMware Workstation சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களோட லினக்ஸ் OS எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷனுக்கு போங்க. அங்க போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட VMware Workstation கிளிக் பண்ணுங்க. VMware Workstation ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஓபன் விர்ச்சுவல் மிஷின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லினக்ஸ் OS சோர்ஸ் ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கேட்கும். அந்த லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களோட லினக்ஸ் OS சக்சஸ்ஃபுல்லா உங்களோட விர்ச்சுவல் மிஷின்ல ஆட் ஆயிடுச்சு. இங்க பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட லினக்ஸ் OS 20 to 30 செகண்ட்ஸ்ல பூட் ஆகிட்டு லாகின் பேஜ்க்குள்ள என்டர் ஆகும். இங்க டிஃபால்ட்டான பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் என்டர் பண்ணுங்க. டிஃபால்ட்டான பாஸ்வேர்ட்
களி அண்ட் யூசர் நேம் களின்னு என்டர் கொடுத்து லாகின் இருக்கும், அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. சக்சஸ்ஃபுல்லா VMware Workstation அண்ட் Kali Linux OS உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்களோட Kali Linux OS குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்க விக்டிம் மிஷினை நாம அட்டாக் பண்றதுக்காக n நம்பர் ஆஃப் டூல்ஸ் அவைலபிள் இருக்கு. பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் டூல்ஸ், போஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் டூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங்னு n நம்பர் ஆஃப் டூல்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க இந்த டூல்ஸ் மூலமா உங்களோட விக்டிம் மிஷினை ஈஸியா உங்களால ஹேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களோட டீடைல்ஸை உங்களால எடுக்கவும் முடியும். இனிமே வர வீடியோஸ்ல ஒரு டூல்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, எப்படி நம்மளோட விக்டிம் மிஷினுக்கு அதை டிப்ளாய் பண்றது, அதை பத்தி தான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல பார்க்க போறோம். தேங்க்யூ.